ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டேஸ்டியான மசாலா ஃபில்டர் காஃபி தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபில்டர் காஃபி மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் மேலே உள்ள பார்ட்டிஷனில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு லிட்டு கொடுத்துருப்பாங்க, ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. செய்ய தேவையான பொருட்கள்: நாட்டு சர்க்கரை, ஃபில்டர் காஃபி பவுடர், மசாலாவுக்கு தேவையான பொருட்கள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சுட சுட பால் எடுத்து வச்சுருக்கேன். ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். மசாலாவை இடிக்கிறதுக்கு கல் எடுத்து வச்சுருக்கேன். ஃபில்டர் காஃபியை சர்வ் பண்ணுறதுக்கு டபரா செட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி இடிக்கிறதுக்கு ஒரு கல் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா இடித்து எடுத்தாச்சுங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக நீங்கள் இடிக்க வேணாங்க. இந்த மாதிரி கொரன்னு இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இது ஃபில்டர் காஃபியில் ஆட் பண்ணக்குள்ள ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்கிற பார்ட்டிஷனை இது மேலே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் 3 லேயர் ஆட் பண்ண போகிறோங்க. ஃபர்ஸ்ட் லேயர் 2 டீஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இந்த மசாலா ஃபில்டர் காஃபி. செகண்ட் லேயரில் 2 டீஸ்பூன் அளவு ஃபில்டர் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம நல்லா இடித்து வச்சிருக்கிற மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 பொருட்களையும் இதில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஹீட்டில் இருந்தால் போதுங்க, ரொம்ப ஹாட்டாக இருக்க வேண்டாம். இப்போ இந்த அட்டாச்மெண்ட்டை இந்த தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லிட்டை வச்சு இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை இப்படியே ஒரு 1/2 hour விட்டுருங்க. இதோட டிகாஷன் எல்லாமே அடியில் நல்லா கலெக்ட் ஆகிடுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டிகாஷன் ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு டபரா செட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி டிகாஷன்லேயே இனிப்பு இருக்குங்க, அதனால் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டிகாஷனையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சுட சுட பாலையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு சின்ன ப்ரெசன்டேஷனுக்காக டிகாஷனை இது மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா வலிய மணக்க மசாலா ஃபில்டர் காஃபி வந்து தயாராகிடுச்சுங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யம்மியாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.